வணக்கம் மக்களே. 2026 தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய மழை வேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தேர்தல் திருவிழா. தமிழகம் திளைச்சு போச்சு. எத்தனையோ போட்டி, எத்தனையோ அடி, எத்தனையோ மனதை வேதனைப்படுத்தக்கூடிய விமர்சனங்கள் இப்படி கடந்து போயிருக்குது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு 1300 கோடி ரூபா செலவு செஞ்சுருக்கிறாங்கங்க. இந்திய தேர்தல் ஆணையம் 1300 கோடி ரூபா செலவில் அந்த தேர்தல் நடக்குது. இந்த ஜனநாயக தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்றைக்கி மாலை 4 மணியோட முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5,73 கோடி வாக்காளர்கள் தங்களோட வாக்கை செலுத்த போகிறாங்க. அதில் ஏராளமான முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிவு இது சில சட்டங்களையும் வரைமுறைகளையும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஊர்வலம் பிரச்சாரத்துக்கு தடை. இன்னமே யாரும் ஊர்வலம் போகக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. தேர்தல் கருத்து கணிப்பு கூடவே கூடாது. வேறு தொகுதியை சேர்ந்தவங்க இந்த தொகுதிகளில் மண்டபத்திலையோ சமுதாய கூடத்துலையோ இல்லைன்னா லாட்ஜிலையோ தங்கக்கூடாது. அவங்கவுங்க இடத்துக்கு போயிடணும். சென்னையிலேருந்து தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு. 2660 சமூக விரோத செயலில் ஈடுபடும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. இன்றைக்கி நிலைமைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடருமா அல்லது அதிமுக ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது டிவிகே கட்சி, விஜய் அவர்களோட கட்சி வரலாறு படைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இன்றைக்கி இருந்து அந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இறுதி தன்னோட பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர்களுக்கு நான் என்றுமே டேஞ்சர் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் ஓட்டுக்கு நோட்டு, நாட்டுக்கு வேட்டு, அதை யாராலையும் மாற்ற முடியாது, மக்கள் தங்கள் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிறத சுட்டி காட்டி சொல்லியிருக்கிறாரு. திரு உதயநிதி நம்மளோட துணை முதல்வர் நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் பண்ணதில் எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க மக்கள். அதை வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு என்னையால் புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரு அன்புமணி அவர் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனை. இன்றைக்கி கூட அவங்க அப்பா என்னோட புகைப்படங்களை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு மூலமே அவர் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு. இந்த நிலையில் திரு அன்புமணி அவர்கள் திமுக கூட்டணி 200 தொகுதி இல்லைங்க, 20 தொகுதி கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு மனுஷன் ஒரு சிக்ஸர் அடித்த மாதிரி பேசியிருக்கிறாருங்க. திரு விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அப்படியே பாஜக கூட போயிடுவாங்க. அவங்க பாஜகவோட ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் இஜெட் டீமு அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் டெல்லி முதலாளி சொல்கிறத தான் நம்ம எடப்பாடியார் கேட்குறாருங்க. டெல்லி முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் கேட்குறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவங்க சிந்திச்சு வாக்களிக்கணும். 8 திசையில் இருந்து வரக்கூடிய செய்தி எங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குன்னு பார்த்தோம்னா, வெற்றி அஇஅதிமுக தான் ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிற செய்தி தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில்
ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. காலையில் வெள்ளனை எந்திரிச்சு போய் உங்களோட வாக்கை செலுத்திடுங்க. வாக்கு எண்ணிக்கை மே 4 காலை எழுந்தவுடன் டிவிக்கு முன்னாடி உட்காருங்க. ரிசல்ட்டை பார்க்குறதே ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு உணர்வை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த தேர்தல் இறுதி வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடக்கும் நாள் தான் வேர்ல்டு கப்பு, கிரிக்கெட் மாதிரி. ஆகையால் இந்த ஏப்ரல் 23 அனைவருக்கும் விடுமுறை அரசு அறிவிச்சிருக்கு. டாஸ்மார்க்கெல்லாம் மூடிட்டாங்க. போய் உங்களோட வாக்குப்பதிவு ஒரு விரல் புரட்சியை காட்டுங்க.